கேட்கக்கூடிய ஒரு பிரமாதமான லெசன். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி கற்றுக்க போகிற டாபிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ வந்த வரைக்கும் சந்தோஷம், இத்தனை பேர் இருக்கீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு லெசன் நீங்கள் நல்லா கற்றுக்குங்க. நேற்று கற்றுக்கிட்டவங்களுக்கு 2 பெனிஃபிட். திரும்ப இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி வந்தவங்க புதுசாக கற்றுக்க போகிறீங்க. எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி ஒரு செஷனில் லெசனை முடிக்க போகிறீங்க. பை ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, பீனா மேக்னெட்டிக் ஃபீல்டு. எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் அதுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். பை சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்டியூஸ்ட். எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தெரியுமா ஒரு எலக்ட்ரான் சொல்லுப சார் வேறு கலரில் எழுதுறீங்களா சார்? ஏம்மா இந்த கலருக்கு என்னவா பிரச்சனை? சார் எனக்கு கண்ணு தெரியல சார். என்னம்மா அப்படி ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன்? சார் எனக்கு கண்ணு தெரியாது சார். இருந்தாலும் என்ன மாதிரியே ஒத்துக்கிறேன். எனக்கு அப்படித்தம்மா இருக்கும். ரைட், ரொம்ப நல்ல விஷயம். இது ஓகேவா உனக்கு? ஓகே சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அது. இல்லைண்ணே சரி, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணுன்றதுக்காக தான் ரெட்டை பிடிச்சிட்ருக்கேன். பட் அதுவே உனக்கு சிக்கலாக இருக்குல்ல. ஓகே, பை எலக்ட்ரான் ஒன்று இருக்குது. ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் மேலேயும் கீழே இந்த மாதிரி ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் ஷுட் ரேடியேட் எனர்ஜி. ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் ஷுட் ரேடியேட் எனர்ஜி. உங்களுக்கு தெரியுமா ஒரு எலக்ட்ரானு அப்படியே உங்கள் ரூமில் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோயேன். உங்கள் ரூமில் நடுவில் ஒரு ஸ்பேஸில் இருக்குது. அது மாட்டு மேலே கீழே குதிக்கும்போது என்ன பண்ணும், அது ஒரு எனர்ஜியை எமிட் பண்ணும். அந்த எனர்ஜி வேறு யாரும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். த ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் ஷுட் ரேடியேட் எனர்ஜி, தட் இஸ் கால்ட் எஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ரைட்டா? உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், பை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வர்றதுக்கு யாருபா காரணம்? ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் தான் சார் காரணம். அப்போ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் யாருன்னு கேட்டால் ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் இஸ் source of electromagnetic wave. The accelerated electron should radiate energy. Monish, good evening da. Good evening sir. Monish, electromagnetic wave full lesson பார்க்க போகிறோம், ஒரே செஷனு. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு உண்டுது, அதனால் இது நல்லா கற்றுக்க. Yes sir. Right, the accelerated electron should radiate energy. அதனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட சோர்ஸ் யார் அப்படின்னா ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? முதல் கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி உங்கள் போர்டுக்கு ப்ளஸ் நீட்டுக்கு ரெண்டுமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சோர்ஸ் யாருடா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உருவாக யார் காரணம்? ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் should radiate energy. ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அவங்க 2 பேருக்கும் பர்பண்டிகுலராக ட்ராவல் ஆகும். பாருங்கள், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது என்ன கற்றுக்குறீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருந்தால் அவங்க 2 பேருக்கும் பர்பண்டிகுலராக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கும். டயக்ராம் சொல்லுது பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு இசட் ஆக்சிஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸ் ஆக்சிஸ். when electric field vector and magnetic field vector both are perpendicular to each other, electromagnetic wave அவங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ரைட்டா? ஒன்றும் இல்லை, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட எனர்ஜி 100 ரூபாய், எலக்ட்ரிக் ஃபீல்டோடது 50 ரூபாய், மேக்னெட்டிக் ஃபீல்டோடது 50 ரூபாய். அப்போ என்னது எழுத போகிறீங்க? மூணாவது பாயிண்ட்டு, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் equally divided into electric field vector and magnetic field vector. கரெக்ட் தானே? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட எனர்ஜி 100 ரூபாய் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோடது 50 ரூபாய், மேக்னெட்டிக் ஃபீல்டோடது 50 ரூபாய்.
The energy of electromagnetic wave is equally divided into electric field vector and magnetic field vector. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது 4வது பாயிண்ட் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஈக்குவல் டு சி. என்ன சார் இது ஈக்குவல் டு சி? உங்களுக்கு தெரியுமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அதோட ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் லைட்டா சார்? எங்களுக்கு தெரியும் 3 × 10⁸. நாங்கள் 8th படிச்சுட்ருக்கோம். மீட்டர் பெர் செகண்டு. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா லைட்டு தானா? ஆமாம். இப்போ தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க. சன்லேருந்து வரக்கூடிய லைட்டு தாண்டா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்லேருந்து வரக்கூடியது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இப்போ நம்ம மொபைல் சிக்னல்ஸ், அப்புறம் நெட் கிடைக்கல, இன்னொரு இடத்துக்கு போகிறேன்லாம் சொல்கிறீங்களே, இது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவு. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஸ்பீடு 3 × 10⁸, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட்டு. இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனமாக கவனிங்க. சியோட வேல்யூ என்ன? 1/√μ0ε0. 1/√μ0ε0. இதுக்கு முன்னாடி இதை நீங்கள் படித்ததில்லை, இன்றைக்கி தான் புதுசாக படிக்கிறீங்க. நேற்று படித்தவங்க நேற்று தான் புதுசாக படிச்சிங்க. ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு என்னங்க சார் ரிலேஷனு? எனக்கு μ0 தனியாக தெரியும், பெர்மியபிலிட்டி, அதோட வேல்யூ 4π × 10⁻⁷. ε0 நல்லா தெரியும், பெர்மிட்டிவிட்டி 8.854 × 10⁻12. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி ரூட் எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்தால் உனக்கு 3 × 10⁸ கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இனிமேல் எங்கெல்லாம் சி பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஞாபகம் வரணும். 1/√μ0ε0, தட் இஸ் 3 × 10⁸. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவு எவ்வளோ ஸ்பீட்லடா போகுது சார்? ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக போகுது. எவ்வளோபா அதோட வேல்யூ? 3 × 10⁸ கவனமாக கற்றுக்கணும் சார். கற்றுக்கிட்டோம். அடுத்தது வேவுன்னு சொல்லிட்டிங்களே. வேவுனா எங்களுக்கு 2 சந்தேகம் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்வர்ஸாக இருக்கணும், இல்லைனா லாங்கிடியூடினலாக இருக்கணும். நாங்கள் படிச்சிருக்கோம் 10th சவுண்டு வந்து லாங்கிடியூடினல். என்சிஆர்டியில் இருக்குது சவுண்டு லாங்கிடியூடினல். அப்போ லைட்டு டிரான்ஸ்வர்ஸ். அப்போ என்ன கற்றுக்குறீங்க? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். நல்லாபடி. Electromagnetic waves are transverse in nature. கற்றுக்கிட்டிங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். இதை ப்ரூவ் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டு போலரைசேஷன். இது எங்கே படிப்பீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸில் படிப்பீங்க. நான் அடுத்த லெசனாக உங்களுக்கு அதை நான் கற்றுக் கொடுக்குறேன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், ரைட்டா? இதை ப்ரூவ் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டு போலரைசேஷன். ரைட் சார், இதெல்லாம் ஓகே. இப்போ சொல்லித்தர போகிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இதில் லாஸ்ட் நீட்டு, அதுக்கு முன்னாடி நீட்டு, ரெண்டுத்துலேயுமே சம் கேட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லாக கவனி, ரொம்ப கவனமாக கவனி. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வேக்கம்லேயோ இல்லை ஏர்லேயோ ட்ராவல் ஆச்சுன்னா அதோட ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட்டு. ஒருவேளை மீடியத்தில் ட்ராவல் ஆனால் என்ன தெரியாமல் பண்ணணும் பாருங்கங்க. மீடியத்தில் ட்ராவல் ஆனால் வீன்னு எழுதணும். ஏராக இருந்தால் வேக்கமாக இருந்தால் சீன்னு எழுதணும். வீக்கு பதிலாக 1/μ0. ஏரில், மீடியத்தில் மியூ. ε0 ஏரில், மீடியத்தில் எப்சிலான். பொறுமையாக கவனிங்க சார். மியூக்கு பதிலாக μ0μrன்னு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்க. எப்சிலானுக்கு பதிலாக ε0εrன்னு சொன்னீங்க. அப்போது நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா சார்? 1/√μ0ε0 1/√μrε. சரிதானா? கீழே இருக்கிறவங்கள நான் பிரித்து எழுதிட்டேன். சரி, இவனை பார்த்தா சி மாதிரி இருக்குது சார். அப்போது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் மீடியம் c/√μr
எப்சிலான் ஆர்னு கவனமாக கற்றுக்கணும். V equal to C by root of mu r epsilon r. கொஷின் எப்படி கேட்பாங்க? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் 2, permittivity 2, find the speed of electromagnetic wave at same medium. இப்போ மியூ ஆரும் எப்சிலான் ஆரும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அங்கே ஸ்பீடு கேட்பாங்க. உனக்கு நல்லா தெரியும், யாராக இருந்தாலும் வேகமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, 3 × 10⁸ தான். ஆனால் மீடியமாக இருந்தால் மியூ ஆர் வேணும், எப்சிலான் ஆர் வேணும். அப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 3 × 10⁸/4, ஏன்னா 2 × 2 ரூட்டு. அப்போது 1.5 × 10⁸. உன்னால் உணர முடியுதா? ஏரில் போகும்பொழுது அதிகமாக இருக்குது, மீடியத்தில் கம்மியாக இருக்குது. பார், உனக்கு நல்லா தெரியும் தானே. டிராஃபிக்கில் தானே நீங்கள் ஸ்லோவாக போவீங்க, ரோடு ஃப்ரீயாக இருந்தால் வேகமாக தானே போவீங்க. அப்போது இந்த கொஷின் தான் லாஸ்ட்டு 2 நீட்டில் கேட்டது. மியூஆர் கொடுத்துட்றாங்க, எப்சிலான் ஆர் கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மீடியத்தில் ஸ்பீடு. அப்போது சி பை ரூட் ஆஃப் மியூஆர் எப்சிலான் ஆர். மியூஆர் என்ன பேர்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதனால் இந்த ஃபார்முலாவில் செம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஒழுங்காக கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் வந்து நிற்கும் 18th அன்னைக்கு. ஸோ அப்போது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன் மீடியம்னு கேட்டுட்டாலே உனக்கு மியூஆர் தெரியணும், எப்சிலான் ஆர் தெரியணும். இல்லை டைரெக்டாக இது யாரோடது மீடியம் கேட்டாங்கன்னா டைரெக்டாக மியூஓ எப்சிலானோ கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதா? பெர்மிட்டிவிட்டி அட் மீடியம், பெர்மியபிலிட்டி அட் மீடியம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா டைரெக்டாக. ரிலேட்டிவ் கொடுத்தாங்கன்னா தான் இந்த ஃபார்முலாவுக்கு போகணும். விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மியூ எப்சிலான் கொடுத்தா செகண்ட் ஃபார்முலா, மியூஆர் எப்சிலான் ஆர் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அதனால் இந்த ரெண்டுத்தையும் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் எழுதி கொடுத்த அத்தனையும் ஒழுங்காக படிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு எல்லா பாயிண்ட்டையும் நல்லா படிக்கணும். கான்செப்டில் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ரைட்டாப்பா? ஒரே நிமிஷம். அடுத்து இங்கே பாருங்களேன். சரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர், இங்கே ஒரு ஆக்சஸ், வழக்கம் போல் XYZன்னு எடுத்துக்கோ. எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். உங்களுக்கு தெரியும் தானே, கார்ட்டீசியன் போட்டாலே ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அவங்க 2 பேருக்கு பர்பெண்டிகுலராக ட்ராவல் ஆகும். அவங்க 2 பேருக்கும் பர்பெண்டிகுலராக ட்ராவல் ஆகும். பாருங்கள், அப்போ இதுக்கு நேராக இருக்கிறது எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுக்கு நேராக எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த இடத்துக்கு நேராக மேக்னெட்டிக் ஃபீல்டு. டயக்ராம் பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டால். மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அவங்க 2 பேருக்கு பர்பெண்டிகுலராக ட்ராவல் ஆகும். இது ட்ராவல் ஆகிறதுக்கு மீடியம் வேணுமா? இது நான் சொல்ல மறந்துட்டேன் போன பாயிண்டில். they do not require any மெட்டீரியல் மீடியம். எனக்கு எந்த ஒரு மீடியமும் வேணாம், நான் எங்கே வேணாலும் ட்ராவல் ஆகுவேன். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கிறதுனால தான்ப்பா இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளால் சிக்னல் அனுப்ப முடியுது, சந்திராயனுக்கு சிக்னல் அனுப்ப முடியுது, மங்கள்யானுக்கு சிக்னல் அனுப்ப முடியுது. எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். ஒரு வேளை அது மீடியத்தில் தான் போகும்னு சொன்னாங்கன்னா கிராவிட்டியை தாண்டி எங்கேயும் போகாது. ரைட்டா? ஸோ நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இந்த லெசனோட ஒரு லெசனுக்கும் ஒரு ஆள் ஹீரோ. இந்த லெசனுக்கு யார் சார் ஹீரோ? இந்த லெசனுக்கு யார் ஹீரோன்னா மேக்ஸ்வெல்னு ஒருத்தர் உள்ள வரார். மேக்ஸ்வெல். இந்த மேக்ஸ்வெல் ஒரு தியரியை ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறாரு இந்த உலகத்துக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரின்னு ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. கேர்ஃபுல்லாக கவனி. இங்கேருந்து ஒரு நீட் கொஷின் இருக்குது, என்சிஆர்டியோட ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. ரொம்ப கவனமாக கவனிங்க. மேக்ஸ்வெல் இந்த லெசனோட ஹீரோ. இப்போது அப்படியே இந்த கதையை பாரு, ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருப்பார். நான் அப்படியே ஆரிஜின்லேருந்து வரேன். நீங்கள் 3rd லெசனில் ஆம்பியர்
சர்க்யூஷியல் லான்னு ஒன்று படிச்சிங்க, உனக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வேளை இல்லைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். ஞாபகம் இருக்கா? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு, இந்த ஆம்பியரை போய் பார்க்குறாரு. சார் நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எனக்கு உங்களோட ஈக்குவேஷனை கடன் கொடுங்கன்னு கேட்குறாரு. கடன் வாங்கிட்டார். ஆனால் அவர் ஈக்குவேஷனில் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. யாருக்கு? மேக்ஸ்வெல்லுக்கு. அதனால் அந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணுறார். அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒரு கெப்பாசிட்டர், இது ப்ளஸ் இது மைனஸு, ஒரு கெப்பாசிட்டரை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறார். பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட்டு ஐ, இந்த கரண்ட்டு வயர் வழியாக போகிறதுனால இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, கண்டக்ஷன் கரண்ட். அப்போ நல்லா கற்றுக்குங்க, ஐசி வேறு யாரும் இல்லை, கண்டக்ஷன் கரண்ட்டு. கவனமாக கவனி. உனக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் அந்த கண்டக்ஷன் கரண்ட் இது வரைக்கும் வருது, நடுவில் ஒரு ஏர் கேப்பில் இருக்குது, இந்த ஏர் கேப்பில் எப்படி சார் கரண்ட்டு கண்டக்ட் ஆகும்? நடுவில் ஏர் தானே இருக்குது. அதுக்கு தான் அவர் அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன தெரியுமா? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி யார் போவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே இருக்கிற கரண்ட்டை அந்த பக்கம் கொண்டு போகும். அதனால் உள்ளே நடக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு சொல்கிறாரு. ஒரு கெப்பாசிட்டரோட ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய நிகழ்வு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போது ஐடினா யாருங்க சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு என்ன காரணம்? யாராவது சொல்லுங்கள். ஒரு ஏரியா வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போனால் அதுக்கு பேர் ஃப்ளக்ஸு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போனால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. அப்போது டைமை பொறுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு சொல்கிறாரு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ரிலேஷனு நல்லா கற்றுக்குங்க. டிஃபைன்னு அர்த்தம் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு, டிடின்னு அர்த்தம் சேஞ்ச் இன் டைமு. அப்போது டிஃபை பை டிடின்னு அர்த்தம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு. ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்து, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்து. டைமை பொறுத்து ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் எனக்கு ஒரு கரண்ட்டு ஃபார்ம் ஆகும். அந்த கரண்ட்டோட பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இப்போ என்ன நடக்குதுன்னா ஐடி ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் dφe by dtன்னு எழுதுறாரு. எல்லோரும் நல்லா படிங்க. இனிமேல் உங்ககிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? இது வரைக்கும் வரணும். எப்சிலான்னா dφe by dt வரைக்கும் வரணும். அப்போது திரும்ப அவர் மேக்ஸ்வெலோட ஈக்குவேஷனை ரீஃபார்ம் பண்ண போகிறார். கேர்ஃபுல்லாக க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப், வெறும் கரண்ட்டுன்னு சொன்னால் ஆம்பியரோடது, கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு சொன்னால் மேக்ஸ்வெல்லோடது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆம்பியரோட ஈக்குவேஷனை வாங்கி அதை மாடிஃபை பண்ணதுனால மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியரின் லா அல்லது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். கெப்பாசிட்டருக்குள்ளார ட்ராவல் ஆகிற கரண்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. ஆனால் ஆம்பியர் என்ன பண்ணார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை பற்றி அவர் பேசலை. அதை தான் இவர் திருத்துறாரு, ரீஅரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ இனிமேல் உங்ககிட்ட மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லுடான்னு கேட்டால் உன் பதில் என்ன? க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இன்னும் உங்கள் ஆப்ஷனில் என்ன தெரியுமா இருந்தது? ரெகுலராக அப்படியே கேட்பாங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எது ரைட்டுன்னு கேட்பாங்க. மியூ நாட் ஐசி ஐடிக்கு பதிலாக dφe by dt. இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். சத்தியமாக நிறைய முறை கேட்டிருக்காங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எது ரைட்டுன்னு அப்படியே நீட் ஃபிசிக்ஸ் கேட்பாங்க. க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் ஐசி ப்ளஸ் ஐடி. ஐடினா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்.
அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வேணும்னா எப்சிலான்னா d∅e/dt. ஸோ என்ன பண்ணுறோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க, முடிஞ்சிடுச்சு. ரைட்டா? ஸோ இதுதான் மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு தான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை தியரியை ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. ஆனால் அதுக்காக என்ன பண்ணார், அவர் ஆம்பியர்ட்டு போய் கடன் வாங்கிட்டு வந்தார். ரைட் சார், ஈக்குவேஷன் புரிஞ்சிருச்சு. அடுத்தது இனிமேல் தான் ஒரு சின்ன சிக்கலை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ்வெல் யோசிக்கிறாரு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு 4 ஈக்குவேஷன் தேவைப்பட்டது. இதுதான் உங்களோட போர்டோட 5 மார்க்கு. நீட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க, ரைட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ரைட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் 5 மார்க் கொஷின். மேக்ஸ்வெல் தன்னோட ஈக்குவேஷனை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சொல்கிறதுக்காக 4 ஈக்குவேஷன் சொல்கிறார். எல்லாமே அவரோடது கிடையாது, கடன் வாங்கி தான் சொல்கிறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மற்றவங்களோட ஹெல்ப் வாங்கிக்கிறார். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனே காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நாங்கள் படிச்சிருக்கோம் சார். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு q/ε0. நீங்கள் உங்கள் போர்டுக்கு எழுதும் பொழுது காஸ்லான்னா என்னன்னு எழுதணுங்க, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ் அப்படின்னு வார்த்தையாக எழுதணும். அப்போ தான் ஃபுல் மார்க் 5 மார்க் கொடுப்பாங்க. Gauss law in electrostatics, closed integral of E vector dot ds vector equal to q/ε0. போர்டுக்கு இந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம நோட்ஸில் நான் எழுதியிருக்கேன், ரிட்டன் நோட்ஸில் எழுதியிருக்கேன், அதை படிச்சிக்கங்க. ஒன்றும் இல்லைப்பா, அங்கே ஃபஸ்ட் லெசனில் காஸில் என்ன படிச்சோ அதை அப்படியே எடுத்து வந்து எழுதிரு. உனக்கு தெரியும்ல, ஓவரால் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ். ரெண்டாவது ஒரு லா சொல்கிறாரு, காஸ் லா in magnetism, closed integral of b vector dot ds vector equal to 0. ரெண்டும் ஒன்று தான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேணும்னா q/ε0, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேணும்னா 0. சரி, ஏன் 0? நாங்கள் சின்ன பசங்க ஏமாத்துறீங்களா? இல்லைடா, இது நார்த்து போலு, இது சவுத்து போலு. நார்த்து போல்லேருந்து ஒரு 5 லைன் வெளில வருதுன்னா அந்த 5 லைனும் சவுத்து போலுக்கு தான் போகும். அப்போ 5 லைன் வெளில வந்தால் +5, 5 லைன் உள்ளே போனால் -5, நெட்டு 0 தானே. உனக்கு தெரியுமா, பார் மேக்னட்டிசத்தில் நெட் ஃப்ளக்ஸு 0. அதனால தான் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் b வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னேன். இனிமேல் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எத்தனைன்னு கேட்டால் கனவுல கூட சொல்ல தெரியணும், 4. யாரா அந்த 4? சார், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒரு காஸ்லா எடுத்துக்கிட்டாரு, மேக்னட்டிசத்தில் ஒரு காஸ்லா எடுத்துக்கிட்டாரு, இஎம்ஐயில் ஒரு ஃபேரடேலாவை எடுத்துக்கிட்டாரு. ஃபேரடேஸ் லா இன் இஎம்ஐ. சரி, இது எங்களுக்கு நல்லா தெரியும். E ஈக்குவல் டு -(d∅/dt). மைனஸோடு சேர்ந்து சொல்கிறதுனால டைரக்ஷனும் சேர்ந்து சொல்கிறேன். மைனஸ் இல்லாமல் சொல்லும்போது தான் நாங்கள் ஃபேரடேன்னு படித்தோம். இங்கே லென்ஸ்லாம் ஃபேரடேலாம் எல்லாம் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான். டைரக்ஷன் சொன்னதுனால மைனஸ் வந்திருக்கும், அவ்வளோதான். E ஈக்குவல் டு -(d∅/dt). E ஈக்குவல் டு -(d∅/dt). இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே, 5க்கு பதிலாக BAன்னு கற்றுக் கொடுத்தேன். அப்போ d∅க்கு பதிலாக b இன்ட்டு dA/dtன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏற்கனவே ஈக்கு பதிலாக நீங்கள் v/Lன்னு படிச்சிருக்கீங்க ஃபஸ்ட் லெசனில். அந்த வியை நான் ஈன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். வியும் இஎம்எஃப் தான், ஈயும் இஎம்எஃப் தான். அப்போ இந்த ஈக்கு பதிலாக E.Lன்னு எடுத்துக்கிறேன், b இன்ட்டு dA/dt. கடைசியாக என்ன சார் சொல்ல வரீங்க? ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் இஎம்ஐ. நான் எப்படி எழுதணும் அதே மாதிரி எழுதுங்க. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு -(d∅) இது d, இது 5, குழப்பிக்காதீங்க.
d5 by dt. உனக்கு புரியுதா? இது நான் எங்கே சொல்லி கொடுத்தேன்? இஎம்ஐயில் சொல்லி கொடுத்தேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். ரிங்கில் ஒன்று சொல்லி கொடுத்தேனே, அவுட் சைடு ஆன் இன்சைடு சொல்லி கொடுத்தேன் பாருங்க. எது எப்படியோ ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் இஎம்ஐன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது, அங்கேருந்து வந்தது தான் இது. இதை கூட நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த தேர்ட் எழுதணும். மறுபடியும் எழுதுகிறேன். இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் d5 by dt. தெளிவாக இருங்க, இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. காஸ்லாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, ஃபேரடேலால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் நம்ம நோட்ஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்படியே அங்கே எழுதியிருக்கிறது அப்படியே வார்த்தையாக எழுதியிருப்பேன், அதை படிச்சுக்கோது 5 மார்க்காக. பட் இதில் சம்மல்லாம் கேட்க மாட்டாங்க. 4 ஈக்குவேஷனில் 3 தப்பாக கொடுத்துருப்பாங்க, 1 ரைட்டாக கொடுத்துருப்பாங்க. அது எது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்பாங்க, அவ்வளோதான். இங்கே அடுத்தது தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஒன் யார்? ஃபேரடே காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். செகண்ட் ஒன்று காஸ் லா இன் மேக்னட்டிசம். தேர்டு Faraday's laws of EMI. Fourth, Maxwell's equation in electromagnetic wave. இப்போ எழுதுனீங்களே, closed integral of b vector dot dl vector equal to mu naught times of conduction current plus displacement current. வேணும்னா displacement current உடச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. closed integral of b vector dot dl vector equal to mu naught times of IC plus epsilon naught d phi e by dt ன்னு தெளிவாக எழுதணும். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் யாருன்னு நீங்கள் சொல்லணும், d phi e by dt ன்னு சொல்லணும். இந்த 4 ஈக்குவேஷனையும் ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா 5 மார்க்கு. இது போர்டுக்கு. நீட் ஃபிசிக்ஸ் இந்த 4 ஈக்குவேஷனை ஒழுங்காக எழுதி பார்த்துக்க, தப்பு இல்லாமல் எழுதி பார்த்துக்க. நான் உனக்காக மறுபடியும் ஒரு டைம் எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், e வெக்டார் டாட் ds வெக்டார். இந்த டிஎஸ்ஸை சில புக்கில் ஏன்னு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க, q by epsilon naught. ரெண்டாவது ஈக்குவேஷன் b வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு 0. காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், காஸ் லா இன் மேக்னட்டிசம். மூணாவது க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் e வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் d phi b by dt. Faraday's law in EMI. Last Maxwell equation b vector dot dl vector equal to mu naught times of IC plus ID. ID explain பண்ணிக்கோங்க, epsilon naught d phi e by dt. இந்த 4 ஈக்குவேஷனையும் ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா 5 மார்க்கு. இந்த 4 ஈக்குவேஷனையும் தெளிவாக ஒரு 10 முறையாவது படித்து எழுதி பார்த்துக்கிட்டு தப்பு பண்ணாத. எங்கே b வரும் எங்கே e வரும்னு கவனமாக இருங்க, ரைட்டா? இது வரைக்கும் வந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணு. இந்த கொஷின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஆப்ஷனில் 4மே இருக்கும். 3 தப்பாக கொடுத்துருப்பாங்க, இல்லை 3 ரைட்டாக கொடுத்துட்டு எது தப்புன்னு கேட்டிருப்பாங்க. இந்த q by epsilon naught எடுத்துகிட்டு 0ன்னு போட்டிருப்பாங்க. இந்த 0ன்னு எடுத்துகிட்டு mu naught by 4πன்னு போட்டிருப்பாங்க. இந்த பிக்கு பதிலாக இ போட்டிருப்பாங்க, இந்த இக்கு பதிலாக பி போட்டிருப்பாங்க. அதனால் இந்த 4த்தையும் ஒரு டைம் எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ நேற்று நான் இது வரைக்கும் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், கரெக்டாக? ரைட் பை. இப்போ நான் ஒரு 2 minutes நீ ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். 2 நிமிஷம் கூட வேணாம், 1 நிமிஷம், கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான். நீ அது வரைக்கும் 4 ஈக்குவேஷன் ஒரே டைம் எழுதிட்டே இருங்க. கரெக்டாக 1 minute.
ரைட் பை. சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. கேட்குதா? ஒரு எஸ் சொல்ல பார்க்கும். தனஸ்ரீ, பூஜா, ஹேமா, மோனிஷ், ராஜஸ்ரீ, தேன்மொழி, சஞ்சய், ஷைனி. ரைட் பை. ஸோ ஈக்குவேஷன் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? பா உன்னை காப்பாற்ற போகிறது இந்த ஒரு லெசன். ஒரே ஒரு கொஷின், ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மி. அதிகபட்சம் இந்த செஷன் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லெசனை தூக்கி போட்டலாம். ஆகாஷ் ஆலன் ரெண்டுமே அனுப்பியிருக்கேன். அதில் இருக்கிற சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் ஒரு அடுத்த அரை மணி நேரத்தில் லெசனே முடிச்சு கடாசிடுறேன். ரைட்டா? ஸோ பிரமாதமான லெசன் பா. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குற லெசன்லாம் நீங்கள் நல்லா படிக்கணும். காரணம் 4 மார்க்கில் ஒரே ஒரு கொஷின் தப்பு பண்ணால் 5 மார்க் போச்சு. ரைட்டாக எழுதுனா 4 மார்க்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு கொஷினாக அங்கேயும் இங்கேயும் பிச்சு தான் எடுக்கணும். நம்ம கஷ்டமான லெசனில் போய் 3 கொஷின் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஈஸியான லெசனில் இருக்கிற ஒரு கொஷின் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். இப்போ கற்றுக் கொடுக்க போகிறது ஒரு மணி 5:07, 5:07, ஒரு 5:20 வரைக்கும் உங்களோட கவனம் உள்ளே இருக்கணும். ஏன்னா ஈக்குவேஷன் போட போகிறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த பக்கமாக போகுதுன்றத ஈக்குவேஷன் தான் சொல்லும். அதனால் நிறைய கொஷின் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும், அவேராக இருக்கணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அதோட ப்ரப்பகேஷன் நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிறது எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குது. ஒய் ஆக்சிஸ் இந்த இடம் எடுத்துக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ உனக்கே நல்லா தெரியும், என் டயக்ராமுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இசட் ஆக்சிஸில் போகுது. நான் போட்டிருக்கிற டயக்ராம் சரி, எப்பவுமே இதான எக்ஸ் போடுவோம், இதான ஒய் போடுவோம், இதான இசட் போடுவோம், எப்படி வேணாலும் போட்டுக்குவோம் விருப்பம். என் டயக்ராமில் நான் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே போட்டிருக்கேன், ஒய் ஆக்சிஸ் இங்கே போட்டிருக்கேன், இசட் ஆக்சிஸ் இங்கே போட்டிருக்கேன். இதோட ப்ரப்பகேஷன் எழுதுங்க சார். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இது ஒரு சைன் வேவ். E0 sin kz மைனஸ் ஒமேகா டி. ரொம்ப கவனமாக இருங்க. E0 sin kz மைனஸ் ஒமேகா டி. சார் ஒமேகா தெரியும், 2πn படிச்சிருக்கோம், 2π/λன்னு படிச்சிருக்கோம். கேனா யாருங்க சார்? ஒமேகா தப்பு பண்ணுறேன், 2π/t, சாரி பை. ஒமேகா 2π/t ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. கேனா யார் தெரியுமா? வேவ் நம்பர். புதுசாக கற்றுக்குறீங்க, நல்லா கற்றுங்க. 11th படித்தது தான் மறந்து இருந்தாலும் பரவாயில்ல. கே வேவ் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த்து. அப்போ கே வேணும்னா 2π/λ. எல்லோரும் நல்லா படிங்க. இனிமேல் ஒமேகா வேணும்னா 2π/t, கே வேணும்னா 2π/λ. ரைட்டா? எல்லாரும் கே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, இசட்டு. இந்த இசட்டுக்கு என்ன தெரியுமா மீனிங்கு? அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு இசட் ஆக்சிஸில் தான் போகுதுன்னு சொல்லுது. அப்போ இந்த இசட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த கே பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் நீங்கள் சொல்லணும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சிஸில் போகுதுன்னு சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம். கேஇசட் பக்கத்தில் மைனஸ் இருக்கா? மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இசட் ஆக்சிஸில் போகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதிட்டேன்னா அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது? ஒயில் இருக்குது. அப்படியே பார்த்து எழுதுங்க. B0 யாருன்னு தெரியும்? ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம். E0 யாருன்னு தெரியும்? ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம். சைன் kz மைனஸ் ஒமேகா டி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இந்த டயக்ராமோடது. உனக்கு புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு இசட் ஆக்சிஸில். எல்லாமே இந்த ஈக்குவேஷன் அழகாக சொல்லிடுச்சு பாருங்கள். கேக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அந்த ஆக்சிஸில் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுதுன்னு அர்த்தம். மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த ஈக்குவேஷனை எப்படியெல்லாம் விளையாடலாம் பாருங்களேன். எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றலாம்.
இ நாட். ஒரு டைம் நான் எப்படி எழுதுறேனோ அது மாதிரி எழுதி பாருங்கள். கேக்கு பதிலாக 2π பை லாம்டா இன்ட்டு இசட்டு 2π பை டி இன்ட்டு டி. ஆப்ஷனில் இது இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். இ நாட் சைனு 2π வெளில எடுத்துருங்க. இசட் பை லாம்டா மைனஸ் டி பை டி இருக்கலாமா? ஆப்ஷனில் இதுவும் இருக்கலாம். நீ என்ன பண்ணுற, இது நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி அதை உடைக்க கற்றுக்கணும். ரைட்டா? அதே மாதிரி பிஒய் எழுதுங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் பிஒய்க்கு என்ன? பி நாட் சைன் கேஇசட் மைனஸ் ஒமேகா டி. பி நாட் சைன் கேக்கு பதிலாக 2π பை லாம்டா இன்ட்டு இசட் மைனஸ் 2π பை டி இன்ட்டு டி. வேணும்னா இங்கேருந்து 2π வெளில எடுத்துட்டிங்கன்னா இசட் பை லாம்டா மைனஸ் டி பை டி என்ன ஆப்ஷன் வேணாலும் இருக்கலாம். ரைட்டா? உங்களுக்கு இன்னொரு பெரிய ரகசியம் சொல்ல போகிறேன். ஈநாட் யார்ரா? ஈநாட்ன்றது மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட். பி நாட்டு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லலாம். நீ ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு ஈக்குவேஷன். சிக்கு 1/√μ0ε0 நாங்கள் இப்போ தான் சார் படித்தோம். அதே சிக்கு E0 பை B0ன்னு படித்தாலும் தப்பு இல்லை. எவ்வளோ கொஷின் தெரியுமா இதிலேருந்து? நீங்கள் உங்கள் ஆலனே எடுத்து பாருங்கள். ஆலனோட சொல்யூஷன் எக்ஸசைஸ் எடுத்துப்பார். சிக்கு பதிலாக E0 பை B0. எப்போ பார்த்தாலும் E0 கொடுத்துட்டாங்க, B0 கேட்குறாங்க. என்ன பண்ணுவேன்? B0 வேணும்னா E0 சியால் டிவைட் பண்ணணும். சி உனக்கு நல்லா தெரியும். E0 வேணும்னா என்ன பண்ணுவேன்? B0 சியால் மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போ நீ செஷன் முடிஞ்சதும் சம்ம பாரு. இந்த சம்மெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இப்போ E0க்கும் B0க்கும் ரிலேஷன் போட்டால் என்னடா வரும்? ரேஷியோ போட்டால் என்னடா வரும்? சார் அதான் சி. அப்போ சி ஈக்குவல் டு E0 பை B0. சி ஈக்குவல் டு E0 பை B0. ஆல்ரெடி சிக்கு என்னடா படிச்சிங்க? 1/√μ0ε0. E0 யாருடா? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. B0 யாருடா? ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூடுன்ற வார்த்தை ஃபிசிக்ஸில் வந்துட்டாலே அது நாட்டில் தான் இருக்கும். E0 B0 I0 அந்த மாதிரி. ரைட்டா? நான் வந்துட்டு ஹம்பிளாக சொல்கிறேன். இதை அவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. E0 பை B0 ஈக்குவல் டு சி. இந்த லெசனில் கேட்குறதுக்கு பெருசாக கொஷின் இல்லை. ஒரு 5-6 ஃபார்முலா தான் இருக்குது. ஆல்ரெடி விக்கு பதிலாக c/√μr சொல்லி கொடுத்தேன். விக்கு பதிலாக 1/√με சொல்லி கொடுத்தேன். இதில் சம்மு, இதில் சம்மு, இல்லை இதில் சம்மு, அவ்வளோதான். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட். உங்ககிட்ட ஒரு கேள்வி, பதில் சொல்லுங்கள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மைனஸ் இசட் ஆக்சஸில் போகுது. யாராவது ஃபார்முலா சொல்லுங்கள். இஎக்ஸ் சொல்லுங்கள். சும்மா சொல்லு. என்னடா சொல்லி கொடுத்தேன்? E0 sin omega sin minus kz minus omega t. ஏய், கவனிச்சு சொல்லு. kz plus omega t. பா தங்கங்களா, உங்களுக்கு புரியுதா? ப்ளஸ் இசட் ஆக்சஸ்னால் நடுவில் மைனஸ் வரும், மைனஸ் இசட் ஆக்சஸ்னால் நடுவில் ப்ளஸ் வரும். அப்போ நீங்கள் ப்ளஸ்ஸை பார்த்துட்டாலே அது நெகட்டிவில் போகுதுன்னு அர்த்தம், மைனஸை பார்த்துட்டாலே ப்ளஸில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ பிஒய் எழுதுங்கடா. E0 sin kz ப்ளஸ் ஒமேகா டி. தெரியுதா? அப்போது நடுவில் ப்ளஸ் இருந்தால் அது நெகட்டிவ் ஆக்சஸில் போகுது, மைனஸ் இருந்தால் பாசிட்டிவ் ஆக்சஸில் போகுது. கேக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னு பாரு. இசட்டாக இருந்தால் இசட் ஆக்சஸில் போகுது. இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன், எனக்கு சொல்லுங்கள் பார்க்கும். E ஈக்குவல் டு E0 sin kx மைனஸ் ஒமேகா டி. B ஈக்குவல் டு B0 sin kx மைனஸ் ஒமேகா டி. இந்த ஈக்குவேஷனை பார்த்ததும் சொல்லுங்கள், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சஸில் போகுது?
Positive Z axis. பாசிட்டிவ் Z axis. ஏன் இசட் ஆக்சிஸ்? Oh, sorry, K axis. X axis, sir. எக்ஸ் ஆக்சிஸ் நல்லா சொன்னேன். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க? சார் இது நெகட்டிவ் பார்த்ததுமே பாசிட்டிவ் ஆக்சிஸில் போகுதுன்னு சொல்லிட்டேன். கேக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்குறேன். எக்ஸ் ஆக்சிஸ் தெரியுதா? அப்போ கே பக்கத்தில் யார் இருக்கான்னு கவனிக்கணும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ்ஸா மைனஸான்னு கவனிக்கணும். இதை வச்சு தான் சொல்லணும். இதையும் அப்படியே கேள்வியாக கேட்பாங்க. தயவு செஞ்சு இன்றைக்கி போய் ப்ராப்ளம் பாரு, உனக்கு எல்லாத்துக்கான தெளிவு இன்றைக்கே கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஈக்குவல் டு E0 sin ky plus omega t b equal to B0 sin ky plus omega t. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சிஸில் போகுது ஒரே ஷார்ட்டில் பதில் சொல்லணும். அப்போ குழப்பக்கூடாது. Negative Y axis. அவ்வளோதான், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். பிரமாதமாக சொன்னேன். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், கே பக்கத்தில் ஒய் பாசிட்டிவ், அதனால் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இதை கண்டுபிடிக்கிறது தான்பா கேள்வியே. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு கேட்பான். பாசிட்டிவ் எக்ஸு, நெகட்டிவ் எக்ஸு, பாசிட்டிவ் ஒய்யு, நெகட்டிவ் ஒய்யு, பாசிட்டிவ் இசட்டு, நெகட்டிவ் இசட்டு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா நான் உனக்கு சொல்லிட்டேன். கே பக்கத்தில் யார் இருப்பான்னு பாருங்கள். ப்ளஸ் போட்டிருந்தா நெகட்டிவ் சைடு, மைனஸ் போட்டிருந்தா பாசிட்டிவ் சைடு. கே பக்கத்தில் யாரோ அவன் சைடு, ஒய்யாக இருந்தால் ஒய், எக்ஸாக இருந்தால் எக்ஸு. தென் உன்னை ஏமாற்றுவாங்க. கேவுக்கான வேல்யூ கொடுப்பாங்க, ஒமேக்கான வேல்யூ கொடுப்பாங்க. ரெண்டுத்துலேருந்து 2π தூக்கி வெளில போடுவாங்க. அப்பயும் நீங்கள் ப்ளஸ் மைனஸை கவனித்து கரெக்டாக சொல்லணும். ரைட்டா? ஸோ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? தெரியலன்னா என்கிட்ட சொல்லிடு, இன்னொரு டைம் கூட நான் சொல்லித்தரேன். ரைட். ஸோ ஈக்குவேஷனை பார்த்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த பக்கமாக ட்ராவல் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ரைட்டா? ரைட் பை. இப்போ இதில் எதுவுமே கண்டினியூட்டி கிடையாதுன்னு வச்சுக்கேன், அப்படியே பிட்டாக வரும். அதனால் இந்த லெசன் மட்டும் நீங்கள் எப்படி படிக்கணும், அதில் இருக்கிறத அப்படியே படித்து வச்சுக்கணும். இப்போது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிறது அப்படியே வரும். மேக்னட்டிசம், மூவிங் சார்ஜஸ் அப்படியே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஹெல்ப் பண்ணும். மேக்னட்டிசம் அது மாதிரி மூவிங் சார்ஜஸ் ஹெல்ப் பண்ணும். இஎம்ஐ, ஏசிலாம் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும் அப்படி தான். ஆனால் இந்த லெசன் வந்து 12th லெவலுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கல. பரோட்டாவை பிச்சு போட்ட மாதிரி ரவரவை அங்கேயும் பிச்சு போட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த எக்ஸாம்பிள் தேவைதானான்னு கேட்காத, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால் என்ன எழுதுறனோ அதை அப்படியே படித்து தான் ஆகணும். அவனுக்கு பேரை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அவன் என்ன இங்கே ரோல் ப்ளே பண்ணுறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம பேக் போகணும் மறுபடியும். ரைட்டா? இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். எனர்ஜி டென்சிட்டினா என்னடா? சார் இது நாங்கள் 2 இடத்துல படிச்சிருக்கோம். இது ஸ்மால் யூன்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எங்களுக்கு கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது. 1/2 ε0 E² படித்த மாதிரி. என்கிட்ட படிச்சிருந்தா கண்டிப்பாக நீ படிச்சிருப்ப, நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. மேக்னட்டிசத்தில் 1/2 B²/μ0 ஒரு வேளை அப்ரூவ் ஆகிடுங்களேன். சார் தெரியல, நாங்கள் படிக்கலை, படித்தோம் மறந்துட்டோம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டால் எனர்ஜி டென்சிட்டி இந்த ரிலேஷன் படிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டால் எனர்ஜி இந்த ரிலேஷன் படிங்க. உனக்கு நல்லா தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா இவன் 50 ரூபா, இவன் 50 ரூபா, 2 பேரும் சேர்ந்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இப்போ ஏன் கேள்வி என்னென்னா, எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். பட் டயர்ட் ஆகாது, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அப்போது 2 பேரையும் ஆட் பண்ணணும் சார். ஆட் பண்ணிட்டீங்களா? அப்படியே கேட்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் ஆகுது, அதோட எனர்ஜி டென்சிட்டி என்னவாடா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோடது ஒரு 50 ரூபா சார், மேக்னெட்டிக் ஃபீல்டோடது ஒரு 50 ரூபா சார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடச்சிரும். ஆட் பண்ணுங்கள். 1/2 ε0 E², 1/2 B²/μ0. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் 100 ரூபான்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 50 ரூபா, மேக்னெட்டிக் ஃபீல்டு 50 ரூபான்ட்டு. அப்போ UE UB போத் ஆர் ஈக்குவல், ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இவன் 50 ரூபானா இவன் 50 ரூபா. அப்போ இந்த ரிலேஷன் எப்படி எழுதலாம்? என்ன கவனிங்க எல்லாரும். 1/2 ε0 E², இவனுக்கு பதிலாகவும்
1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர்னு எழுதுனா யாராவது கொச்சிப்பியா? கொச்சிக்க மாட்டேன், நல்ல பசங்க. ரெண்டாவது பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட் பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட் எழுதலாமா? அதனால் 1/2 1/2 ஒன்றா ஆயிடுச்சா? இங்கே பி ஸ்கொயர் பை மியூ நாட்னு ஆயிடுச்சா? ஆப்ஷனில் எது இருந்தாலும் நீங்கள் டிக் பண்ணணும். இது என்ன ஆன்சரு? எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். பா இங்கே 3 ஆப்ஷனு. இது ஆப்ஷன் 1 ரைட்டு, இது செகண்டு ரைட்டு, இது தேர்டு ரைட்டு. ஃபஸ்ட்டில் ரெண்டுமே இருக்குது, ஈயும் இருக்குது பியும் இருக்குது. செகண்டில் இ மட்டும் இருக்கும், தேர்டில் பி மட்டும் இருக்கும். 3மே ரைட்டு. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு கேட்டாங்கன்னா ஒன்று ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். 2 பேரும் ஈக்குவல்ன்றதுனால 2 டேர்மும் ஒரே டேர்மாக போட்டு ஆட் பண்ணி சொல்லு. ஈயை வச்சு பியை வச்சு சொல்லுங்கள். அப்போ இந்த 3த்தையும் நீங்கள் நல்லா படிக்கணும். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இந்த 3 ஈக்குவேஷனை கண்டிப்பாக படிங்க. இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரைட்டா? அடுத்தது என் கொஷினை கவனமாக கவனிங்க. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வேறு, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி வேறு. இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறது ஆவரேஜ். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டோடது இப்படி படித்தோம் சார், மேக்னெட்டிக் ஃபீல்டோடது இப்படி படித்தோம் சார். ஆவரேஜ்னா இவனில் பாதி. அப்போது ஆவரேஜ் யூஇயில் ஆவரேஜ், அவனில் பாதினா யார்? 1/4 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர். பியில் ஆவரேஜ் வேணும்னா பி ஸ்கொயர் பை 4 மியூ நாட். அப்போ ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி டோட்டல் கேட்டாங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோடது கேட்டாங்கன்னா பாருங்கள், 1/4 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை 4 மியூ நாட். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சம்மே கிடையாது, ரொம்ப கம்மியான ரேஷியோவில் தான் சம் கேட்பாங்க. உள்ளே இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் தான் அப்படியே உடச்சிருவாங்க. இதுன்னு சொல்லுப்பா. திருப்பி சொல்றீங்களா சார்? புரியல. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி மட்டும் திருப்பியும் சொல்றீங்களா? டோ வந்துட்டேன். அப்படியே மைக் ஆன்ல கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டோட எவ்வளோ சொல்லி கொடுத்தேன் சார்? 2 சொல்லி கொடுத்தீங்க. ரைட்டா? 1/2 எப்சிலான் டி ஸ்கொயரா? ஓகே சார். மேக்னெட்டிக் ஃபீல்டோட எவ்வளோ சொல்லி கொடுத்தேன்? 1/2 பி ஸ்கொயர் பை மியூ நாட். இது ஆவரேஜ்ன்றதுனால இதில் பாதி. அப்போது ஆவரேஜ்னா அதில் பாதி எவ்வளோ? 1/2ல் பாதி 1/4 தானே? அரையில் பாதி கால் தானே? எஸ் சார். அப்போது இங்கே ஆவரேஜ் வேணும்னா 1/4 தானே? இப்போது இது தனியாக இது தனியாக, நமக்கு யார் வேணும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட தானே வேணும். ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்ன பண்ணுவேன்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ண பிறகு வழக்கம் போல் உங்களுக்கு நல்லா தெரியும் 2 பேரும் ஈக்குவல். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 50 ரூபா, மேக்னெட்டிக் ஃபீல்டு 50 ரூபான்னு வந்துட்டு நிறைய முறை சொல்லியிருக்கேன். அப்போ 2 பேரும் ஈக்குவல்ன்றதுனால 1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர் 1/4, இவனுக்கு பதிலாகவும் 1/4 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர். அப்போது 1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயரா? இல்லை 1/4 பி ஸ்கொயர் பை மியூ நாட்டு, 1/4 பி ஸ்கொயர் பை மியூ நாட்டு. அதனால் 1/2 பி ஸ்கொயர் பை மியூ நாட்டு. தங்கங்களா கவனமாக கவனிங்க. ஆவரேஜ்னு ஒரு வார்த்தை வந்துட்டா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோடதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 1/2ன்னு வந்துடணும், 1/2ன்னு வந்துடணும். இல்லை தனித்தனியாக 2 பேரும் ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ நான் இங்கே தெளிவாக எழுதி கொடுத்துறேன். இந்த 3 ஈக்குவேஷன் யாருங்க சார்? இந்த 3 ஈக்குவேஷன் யார்? ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இது தனியாக எலக்ட்ரிக் ஃபீல்டோடது, இது தனியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு. உங்களுக்கு புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்தது தாண்டா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு. இவன் 50 ரூபாய், இவன் 50 ரூபாய், சேர்ந்தது 100 ரூபாய் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு. வெறுமனே எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற 3 ஈக்குவேஷன், ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா கீழே இருக்கிற 3 ஈக்குவேஷன். ஒழுங்காக உட்காந்து எழுதி பார்த்துக்க, குழப்பிக்காத. ஒரு வேளை உனக்கு குழப்பம் ஏற்பட்டால் குழம்புறதுக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிடு, இல்லை ஃபோன் பண்ணிடு. நீ எங்கே தப்பு பண்ணுறேன்னு நான் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போது மேலே செகண்ட் ரெண்டுமே சேமா, அது மேலே இருக்கிற அதே தான் இருக்குன்னு. அதே மாதிரி தான். இப்போ மேலே என்ன சொல்லியிருக்கேன் பாரு, மேலே 1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர் 1/2 பி ஸ்கொயர் பை மியூ நாட். இது என்னது? வெறும் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்.
அப்புறம் ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றதுனால வித் ரெஸ்பெக்ட் டு இ ஒரு ஈக்குவேஷன், வித் ரெஸ்பெக்ட் டு பி ஒரு ஈக்குவேஷன். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். இதில் பாதி 1/2 ஆவரேஜ், இதில் பாதி 1/2 பி ஸ்கொயர் பை பி நாட் ஆவரேஜ். கரெக்டாக? எஸ் சார். எல்லாருக்கும் புரிஞ்சில்ல இந்த கான்செப்ட்டு? ஒழுங்காக ரிவைஸ் பண்ணி. யாருக்காவது புரியலன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. இப்போ யாருக்காவது புரியலன்னா சார்னு கூப்பிட்டு திரும்பி சொல்லுங்கன்னு சொல்லி, எந்த இடம் புரியலன்னு என்கிட்ட சொல்லு. சார் சொல்ல இப்போ ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் இஎம் வேவ் ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லலாம்ல சார்? ஆவரேஜ் தான் சொல்லணும் அந்த இடத்துலையுமே. நீ ஆவரேஜ் சொல்லவே இல்லையே. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஈக்குவல் டு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீங்கள் ஆவரேஜ்னு வரது சொல்லையே. இல்லை சார், நான் வெறும் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் சொன்னேன். ஓகே, நீ அதாவது ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட் பா. ஒன்று 1/2 எப்சிலான் டி ஸ்கொயர்னு சொல்கிறேன், இல்லைனா பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட்னு சொல்கிறேன். ரைட் பா. அடுத்தது டேய் இதோ முடிக்க போகிறேன்டா, பயப்படாதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம். நீ எல்லாரும் திட்டுறது தெளிவாக தெரியுது. வேறு என்னவா பண்ணுறது? இந்த வாரம் 2 கிளாஸ் கேன்சல் ஆக வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் 11th பசங்க அவனுங்க குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. பேரண்ட்டும் இன்னும் வந்து உங்கள் இப்போ நீங்களாம் ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்துகிட்டு இருக்கீங்க, சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. ஒரு கிளாஸ் கேன்சல் ஆனால் கூட சண்டைக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கேன். ஸோ நீங்கள் என்ன பிரச்சனை இல்லை, நான் எல்லா பேரண்ட்டும் எனக்கு தெரியும், நான் பேசிப்பேன். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நான் எப்போ வேணாலும் கொடுத்துப்பேன். அதனால் 11th கிளாஸு என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்றைக்கி அவனுங்களெல்லாம் முடிச்சுட்டேன். அவங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன் வரைக்கும் தான் சிலபஸ். அவளில் முடித்து அனுப்பிச்சிட்டு தான் இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கு இந்த 3 நாளும் உங்களுக்கு தான் டைம் கொடுக்க போகிறேன். நாளைக்கு ஏசி சம் அட்லீஸ்ட் ஒரு 50 சம்மாவது போட்டு காட்டணும்னு பிளான் வச்சுருக்கேன். அதுமாதிரி மிலாடி நபி அன்றைக்கி நாளைக்கு மறுநாள் லீவு. எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் 3 o'clock கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் போகும்போது கேட்குறேன் உங்கள்கிட்ட. அடுத்தது இன்டென்சிட்டின்னு ஒரு வார்த்தை. இன்டென்சிட்டி இப்போ என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே டியூவல் நேச்சர் லெசனில் படிப்பீங்க. இப்போ என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே அங்கே படிப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தானே? வேவ்னால் யாரெல்லாம் இருப்பா? ஃப்ரீக்வன்சி இருக்கும், வேவ் லென்த் இருக்கும், இன்டென்சிட்டி இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் அது வேவ். இன்டென்சிட்டின்னா என்னங்க சார்? இப்போ உங்கள் ரூமை பாருங்கள். ஏதோ ரூம்குள்ளார உட்காந்துருப்பீங்க. ஓரளவு இருட்டாக இருந்தால் லைட் ஆன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பல்போட வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு மேக்ஸிமம், கம்மியாக இருந்தால் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் மினிமம். ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக செம்ம கும்பலாக இருக்குது. ஸோ இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ரைட்டா? ஒரு டிவி பார்க்குறீங்க, இல்லைனா ஏதோ ரேடியோ கேட்குறீங்க, சவுண்டை ஜாஸ்தியாக வச்சு கேட்குறீங்க. இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் மேக்ஸிமம். நான் சொல்கிறத வச்சுக்கிட்டே இந்நேரம் இன்டென்சிட்டின்னா என்னென்னு பிடிச்சிருப்பேன். சார் இன்டென்சிட்டினா அளவா சார்? ஆமாண்டா. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட இன்டென்சிட்டி நல்லா யோசிச்சு பாரு. நம்ம முன்னாடிலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சரியாக டவர் கிடைக்கல மொபைலில். இப்போல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. இன்டென்சிட்டி அப்போ ரொம்ப கம்மியான இன்டென்சிட்டியாக இருக்கும்பொழுது எனக்கு சரியாக டவர் கிடைக்கலன்ட்டு நம்ம டவர் கிடைக்கிற இடத்துல நோக்கி அப்படி போகும். பார்த்துருப்பீங்க. சரி சரியாக கேட்கல, நல்லா பேசு, சரியாக கேட்கல, இது எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ இன்டென்சிட்டினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நிறைய வந்திருக்கா கம்மியாக வந்திருக்கான்னு சொல்கிறது தான் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இதிலிருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு இங்கேயும் காத்திருக்கு, வேவ் ஆப்டிக்ஸ்லேயும் காத்திருக்கு, டியூவல் நேச்சர்லேயும் காத்திருக்கு. அப்போ இன்டென்சிட்டி ஈக்குவல்ஸ் டு எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். நல்லா படிங்க. எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். யூனிட் போடுங்க. ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர் செகண்டு. சரி, எனர்ஜினா ஒர்க்கு எனர்ஜி எல்லாம் ஒன்று தான் நாங்கள் 11th படித்தோம். இந்த ஒர்க் பை டைம் கூட நாங்கள் பவர்ன்னு சமீப காலமாக படிச்சிருக்கோம் சார். அப்போ இன்டென்சிட்டிக்கு பவர் பை ஏரியாவும் ரைட் தானா? ஆமாண்டா. அப்படின்னா வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் சரிதானா? ஜூல் பெர் செகண்டு வாட்டுங்களா? ஆமாம்பா. மூளை இப்படிலாம் யோசிக்கணும். அது இருந்தால் ஏன் சார் யோசிக்க போகுதுன்றியா? இன்டென்சிட்டி வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர், வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? இன்னொரு ரகசியம் சொல்ல உங்களுக்கு. இந்த ஃபார்மில் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. 2 ஃபார்மில் இன்டென்சிட்டி P/A. இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்.
இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ஃப்ரீக்வன்சி நியூ, வேவ் லென்த் லாம்டா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்களேன், உனக்கு யாரோ ஒருத்தவன் கிடைப்பான். அவன் யார் தெரியுமா? அவன் தான் ஸ்பீடு. ஃப்ரீக்வன்சியையும் வேவ் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு கிடைக்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு. யாரோட ஸ்பீடு கேட்குறாங்களோ அவங்களோட ஸ்பீடு. சூப்பரில். ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சி, ஒரு வேவோட வேவ் லென்த்து, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு கிடைக்கிற ஸ்பீடு. நம்ப மாட்டோம், ப்ரூஃப் கொடுங்க. ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக 1/t, லாம்டானா லென்த்து. ஆமாம் சார், டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடு தானே. அப்போது இனிமேல் சிக்கு பதிலாக நியூ லாம்டான்னு கற்றுக்குங்க, லாம்டாவுக்கு பதிலாக c/நியூன்னு கற்றுக்குங்க, நியூக்கு பதிலாக c/லாம்டான்னு கற்றுக்குங்க. அதுக்கு மதர் ஈக்குவேஷன் இதான். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தெரியுமா வரும்? டியூவல் நேச்சரில், வேவ் ஆப்டிக்ஸில், இந்த லெசனில், 11th வேவ்ஸில், 11th ஆசிலேஷனில், எல்லாத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துகிட்டே இருப்பான். ரைட்டா? ரைட், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இங்கே பாருங்களேன். இன்டென்சிட்டிக்கு என்னடா ஈக்குவேஷன் சொன்னேன் சார்? இப்போ தான் p/aன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஒருவேளை சோர்ஸு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வர்றதுக்கான சோர்ஸு. இப்போ உங்கள் வீட்டில் 2 டைப் ஆஃப் பல்பு இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையில் சொல்லுவோம்ல, குண்டு பல்பு, அப்புறம் வந்து டியூப் லைட்டு, லீனியராக இருக்கிற பல்பு. ஃபிசிக்ஸில் அப்படி சொல்ல முடியாது. குண்டு பல்புன்றதை நீங்கள் பாயிண்ட் சோர்ஸ்னு சொல்லணும். உங்கள் கொஷினில் பாயிண்ட் சோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. சோர்ஸ் பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் 4πr², ஏன்னா ஏரியா தெரியும். ஸ்பியரோடது 4πr². சார் நாங்கள் பிடிச்சிட்டோம். அப்போ பாயிண்ட் சோர்ஸ்னு சொன்னாங்கன்னா I is proportional to 1/r²ன்னு சம்ம போடணுமா? R1 டிஸ்டன்ஸுக்கு இன்டென்சிட்டி I1, R2 டிஸ்டன்ஸுக்கு இன்டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்பாங்களா? ஆமாம்பா. அப்போ I2/I1 போயிட்டு R1²/R2² எழுதணுமா? ஆமாம்பா. சோர்ஸு பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் I is proportional to 1/r². செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அதே உங்கள் வீட்டு பல்பு லைன் சோர்ஸாக இருந்தால், விச் மீன் டியூப் லைட்டாக இருந்தால், I = p/2πrl. I is proportional to 1/r. சார் இதில் சம்ம எப்படி சார் கேட்பாங்க? R1 டிஸ்டன்ஸுக்கு இன்டென்சிட்டி I1 இருந்தால் R2 டிஸ்டன்ஸுக்கு இன்டென்சிட்டி இன்னாவாடா இருக்கும்? I2/I1 = R1/R2. கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 மாடலையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வேவ் ஆப்டிக்ஸ்லேயும் வரும், டியூவல் நேச்சர்லேயும் வரும். இந்த கொஷினை கவனிக்கும் பொழுது சோர்ஸு லைன் சோர்ஸாக பாயிண்ட் சோர்ஸான்றதை நீங்கள் உணரணும். சோர்ஸு லைன் சோர்ஸாக பாயிண்ட் சோர்ஸான்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ரொம்ப டயர்டாக இருக்கா? முடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் பக்கத்தில் தான் இருக்கேன், பட் கிளாரிட்டி வேணுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டுருக்கேன். அடிச்சு தள்ளிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு வந்துடு. பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தா எடுத்து குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நீயே ஒன்று ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ. அடுத்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இன்டென்சிட்டிக்கு என்னடா ஈக்குவேஷனு? எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். நான் இது என்னோடய இஷ்டத்துக்கு நான் மாற்றவா? வால்யூமால் மல்டிப்ளை பண்ணி வால்யூமால் டிவைட் பண்ணிட்டேன். அந்த ஃபோன் எடுத்துக்கோ. வால்யூமால் மல்டிப்ளை பண்ணி வால்யூமால் டிவைட் பண்ணிட்டேன். கீழே ஏரியா இன்ட்டு டைம். சரி, இது இப்போ தான் நான் படிச்சிருக்கேன். எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். அப்போ அதை நான் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லலாமா? இப்போ தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஒரு வால்யூம் பை ஏரியா இன்ட்டு டைம். கரெக்டாக? இப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்குறீங்க? எனர்ஜி டென்சிட்டி கொடுத்துட்டு இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன் போட்டு காமிச்சிட்ருக்கேன். நிதானமாக கவனி. இன்னொரு சிக்கல் இருக்குது நமக்கு. எனர்ஜி டென்சிட்டி வால்யூம்க்கு பதிலாக ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு எழுதலாமா? கரெக்ட் தானே? L இன்ட்டு B இன்ட்டு H, ஏரியா இன்ட்டு ஹைட்டு, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் எது வேணாலும் எழுதிக்கோ. ஏரியா இன்ட்டு டைம் இல்லை. நீங்கள் டக்குன்னு ஈக்குவேஷனை உங்களுக்கு மாற்ற தெரியணும். ஸோ வால்யூமை உடச்சிட்டேன், ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஏரியா போயிடுச்சு, ஏரியாவும் போயிடுச்சு.
அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பை டைமை ஸ்பீடுன்னு சொல்லலாமா? அப்போ இன்டென்சிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட். சூப்பரில், புதுசாக ஒரு ஈக்குவேஷன் பிறந்திருக்கு பாருங்களேன். அப்போ இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜி டென்சிட்டிக்கும் என்னங்க சார் சம்மந்தம்? அப்போது இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டு. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஒரே நிமிஷம். எவ்வளோ நேரமாக கேட்கல சார்? அந்த டியூப் லைட்க்கு அப்புறம் கேட்கல சார். அடப்பாவிங்களா, இவ்வளோ டியூப் லைட்டுக்கு அப்புறமே கேட்கலையா? அந்த ப்ரொபோஷனல் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் கேட்கல சார். இந்த லைன் சோர்ஸில் இருந்தா சார் என்ன நடந்தது? கையில் இருக்கிற ஸ்க்ரீனும் ஷேர் ஆகல சார் அதே டைம்ல. அப்படியா? ரொம்ப சாரி, உங்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நானும் தனியாக இங்கே பேசி நடக்கிறேன். எது வரைக்கும் சொன்னேன்? லைன் சோர்ஸ் வரைக்கும் கேட்டுச்சு சார். முடிச்சிட்டேனா? சார். ரைட். அடுத்தது இவ்வளோ பேசியிருக்கேன் பாரு, நான் மட்டும் பேசியிருந்திருக்கேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க, மறுபடியும் கவனிங்க. இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா போட்டேன்? எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா இன்டர் டைம். இது என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் எழுதவா? எப்படி சார் எழுத போகிறீங்க? பை வால்யூம் இன்ட்டு வால்யூம். அந்த மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் தான் டக்குன்னு ஒரு மிஸ் கால் கொடுத்துரு. இது வார்த்தையாக எழுதுங்க. எனர்ஜி டென்சிட்டி பாருங்கள், எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஒரு வால்யூம் பை ஏரியா இன்ட்டு டைம். சரிதானே? என்ன எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் சொல்லி கொடுத்துருக்கேன். எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் பை ஏரியா இன்ட்டு டைம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனர்ஜி டென்சிட்டி இந்த வால்யூமுக்கு பதிலாக ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு எழுதலாமா? என்னோட விருப்பம் தானே. வால்யூமை உடச்சிட்டேன். ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை ஏரியா இன்ட்டு டைம். ஏரியா போயிடுச்சு. இந்த டிஸ்டன்ஸ் பை டைம் யார்? ஸ்பீடு இல்லை? ஸ்பீடு. அப்போ இன்டென்சிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டின்னு எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு சி. மக்களே, புதுசாக ஒரு ஈக்குவேஷன் பிறந்திருக்கு பாருங்கள். இன்டென்சிட்டிக்கு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அப்போ இனிமேல் உங்களுக்கு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி வேணும்னாலும் இன்டென்சிட்டி பை சி போட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி என்ன படிச்சிங்க? 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் இன்ட்டு சி, பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட் இன்ட்டு சி. ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சிங்களே ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி. இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜி டென்சிட்டிக்கும் என்னடா ரிலேஷனு? இவ்வளோ விஷயம் நீங்கள் எழுதணும். இன்னும் கூட புத்திசாலித்தனமாக 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் சிக்கு பதிலாக இ நாட் பை பி நாட்னு கூட எழுதலாம். இங்கேயுமே பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட், சிக்கு பதிலாக இ நாட் பை பி நாட். எல்லாமே நம்ம நோட்ஸில் தெளிவாக எழுதியிருக்கேன். கற்றுக்கிட்டிங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்ச பாரு. ரைட். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ். பார்க்கலாம்ல? ஓகே தானே உங்களுக்கு? அனஸ்ரீ, ஹேமா, மோனிஷ், ராஜஸ்ரீ, ராம்கோகுல் கவனிக்க முடியல? தேன்மொழி, சஞ்சய், ஷைனி, பூஜா. எஸ் சார். எஸ் சார். ரைட். யாருக்கும் டிஃபிகல்ட் ஒன்றும் இல்லைல்ல? ஓகே பை. சார் E0 by B0 டக்குனு கவனிங்க. E0 E0 by B0 னு போட்டு சி தாண்டா அது. E0 மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு, B0 மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் மேக்னெட்டிக் ஃபீல்டோடு. ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் உனக்கு கிடைக்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு தானே. அதனால் இந்த சிக்கு பதில் அது எழுதியிருக்கேன். புரிஞ்சிச்சா? எஸ் சார். ரைட். அடுத்தது மொமெண்டம்னா என்னங்க சார்? மொமெண்டம் நம்ம ரிட்டன் நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. இப்போ உன் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் எழுதணும்னா அப்படியே நம்ம ரிட்டன் நோட்ஸில் இருக்கும்.
அதில் இதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே, உன்னோட விருப்பம் தான். மொமெண்டம்னா பி இல்லை. மெக்கானிக்ஸில் என்ன படிச்சிங்க? எம்இன்னு படிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? ஃபிசிக்ஸில் எனர்ஜிக்கு ஹெச்னியூன்னு உனக்கு தெரியும். பிளாங்கோட ஈக்குவேஷன் எழுதிட்டோம், ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் எழுதிட்டோம். மேலே இருக்கிறது பிளாங்க்கு, கீழே இருக்கிறது ஐன்ஸ்டீன். ஹெச்னியூவும் எம்சி ஸ்கொயரும் ஈக்குவல். ஏன்னா ரெண்டும் எனர்ஜி. சி பை லாம்டா எம்சி ஸ்கொயர், சிசி போயிடுச்சு. ஹெச் பை லாம்டா, சிக்கு பதிலாக கூட நான் வீண் எடுத்துக்கிறேன். சார் இது மொமெண்டம் தானே? அப்போ மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஹெச் பை லாம்டா. சார் இது ஏதோ டி ப்ராக்லி மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் டி ப்ராக்லி ரிலேஷன் படிச்சிருப்பீங்க. பி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோ. பி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா, டி ப்ராக்லி ரிலேஷன். பி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா, பி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. இதுக்கப்புறம் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும். இங்கே பாருங்கள், பிக்கு பதிலாக எம்சி எழுதலாமா? பிக்கு பதிலாக எம்சி, ஏன்னா ஹெச் பை லாம்டாவுக்கு பி, தட் இஸ் ஈக்குவல் டு எம்சி இல்லை? ஓகே. அடுத்தது ஈக்கு பதிலாக என்னடா எழுதலாம்? எம்சி ஸ்கொயரு. நான் எப்படிலாம் மாத்திரம் ட்ரை பண்ணுங்களேன். எம்சி ஸ்கொயர் இதை எப்படி எழுதுறேன்னா எம்சி இன்ட்டு சின்னு எழுதலாமா? அப்போது இ பை சி ஈக்குவல் டு எம்சி இல்லை? இந்த சி உன்னோட விருப்பம் தான். விசி எல்லாம் ஒன்று தானேப்பா. வி வெலாசிட்டி, சி ஸ்பீடு. மீடியத்தில் சொன்னால் வி, ஏரில் சொன்னால் சி. அப்போ மொமெண்டத்துக்கு இ பை சின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா சார்? இதிலிருந்து தான் ஊர்பட்ட சம் உனக்காக கேட்க போகிறாங்க. மொமெண்டம் இ பை சி, மொமெண்டம் இ பை சி, மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுதுன்னா அதோட மொமெண்டத்துக்கு என்னடா ரிலேஷனு? இ பை சின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது, ஹெச் பை லாம்டான்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. நீ நம்பலைன்னா நான் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி காமிக்கவா? ஈக்கு பதிலாக ஹெச் நியூ பை சி, சிக்கு பதிலாக நியூக்கு பதிலாக சி பை லாம்டா. இங்கே ஒரு சி வந்துச்சா? அப்போ மொமெண்டம் இ பை சின்னாலும் மொமெண்டம் ஹெச் பை லாம்டானாலும் ஒன்று தான், ரைட்டா? ஸோ ரெண்டு ரிலேஷனை ரொம்ப நல்லா கற்றுக்கணும். அடுத்தது கேர்ஃபுல்லாக கவனியே. இப்போது இங்கே ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். இந்த மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்லி அப்சார்பிங் மெட்டீரியல். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுது. கவனமாக கவனி, கவனமாக கவனி. இங்கேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுது. போனதும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது, திருப்பி வரல. அப்போது இதோட மொமெண்டம் எவ்வளோ தெரியுமா? வெறும் இ பை சி. ஏன்னா பிடிச்சிக்குது. போகும்போது மட்டும்தான் மொமெண்டம் இருக்குது, வரும்போது மொமெண்டம் ஜீரோ. அதுவே கொஷினை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ரிஃப்ளெக்டட்னு சொன்னாங்கன்னா போக மொமெண்டம் இ பை சி, வர ஒரு மொமெண்டம் இ பை சி, சேஞ்ச் இன் மொமெண்டம் 2e by c. சூப்பரா? அப்போ கொஷினை ஒழுங்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்லி அப்சார்பிங்காக இருந்தால் இ பை சி, கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங்காக இருந்தால் 2e by c. இதையும் திருப்பி நீங்கள் எங்கே படிப்பீங்க? டியூவல் நேச்சர் லெசனில் படிப்பீங்க. கொஷினை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நேராக வந்துக்கிட்டே இருக்குது, உங்கள் செவுத்தில் மோதுது. ஒரு வேளை உங்கள் செவரு கம்ப்ளீட்லி அப்சார்பிங்காக இருந்தால் மொமெண்டம் இ பை சி தான். பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் 2e by c, ரைட்டா? கம்ப்ளீட்லி அப்சார்பிங் ஆர் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங் அப்படின்னு தெளிவாக பிரித்து படிக்கணும். ஒரே ஒரு டாபிக், புதுசாக ஒரு வார்த்தை, எஸ் வெக்டார். அது என்ன சார் எஸ் வெக்டார்? பாயிண்டிங் வெக்டார். உங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட கடைசி டாபிக். இதிலேருந்து ஒரு கொஷின் எப்போ பார்த்தாலும் கேட்குறாங்க. பாயிண்டிங் வெக்டார். பாயிண்டிங் வெக்டார்னா என்னங்க சார்? சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவு எவ்வளோ டைம்குள்ளார எவ்வளோ போகுதுன்னு சொல்கிறது தான் பாயிண்டிங் வெக்டார். இதில் சம்மெல்லாம் எதுவும் கிடையாது. பாயிண்டிங் வெக்டார்னா என்ன சார்? ஒரு செகண்டுக்குள்ளே இவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் ஆகுது, இது சொல்லணும்னா எனக்கு பாயிண்டிங் வெக்டார் வேணும்.
பாயிண்டிங் வெக்டார்ன்றது ஒரு டினோட் பண்ணுற ஒரு விஷயம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இதுக்கு ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா சார்? எஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/μ0 E vector cross B vector, E vector cross B vector. we know யும் கிராஸ் போட்டிருக்கிறதுனால E வெக்டாரும் B வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரி மேக்ஸிமம். அப்போது E கிராஸ் பியை அதோட மேக்னெட்யூடை நான் எப்படி எடுத்துக்கலாம்? EB sin 90ன்னு எடுத்துக்கலாமா? sin 90 ஒன்றும் இல்லை. அப்போ எஸ்ஸுக்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம்? EB/μ0ன்னு எழுதலாமா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பாயிண்டிங் வெக்டார் S ஈக்குவல் டு EB/μ0, EB/μ0. நான் ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ வெக்டாரையும் ஜே வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது கே வெக்டார். ஜே கிராஸ் ஐ மைனஸ் கே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஜே வெக்டாரையும் கே வெக்டாரையும் ஐ வெக்டார் கே கிராஸ் ஜே மைனஸ் ஐ, கே கிராஸ் ஐ ப்ளஸ் ஜே, ஐ கிராஸ் கே மைனஸ் ஜே. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒய் ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சிஸில் இருக்கும் சொல்லுங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே ட்ராவல் ஆகும்? கே வெக்டார். அப்போ ஆப்ஷனில் கே வெக்டார்னு டிக் பண்ணணும் நீங்கள். அதுக்கு தான் இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்தேன். அப்போது அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, பி வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இ வெக்டார் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கேப்பா இருக்கும்? Z axis. Z ஆக்சிஸா? அம்மா உனக்கு இ கிராஸ் பி தாம்மா வேணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களை ஏமாற்றிருக்கேன். இ கிராஸ் பி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே பி கிராஸ் இல இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? ஜே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டாரா? ஜே கிராஸ் ஐ எவ்வளோ? மைனஸ் Z ஆக்சிஸில் இருக்குன்னு சொல்லணும். எவ்வளோ கொஷின் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க இந்த மாடலில். நீங்கள் இது நான் ரொம்ப நாள் 2 வருஷம் இது சொல்லித்தர தெரியாத கம்முன்னு இந்த டாபிக் வந்தாலே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு ஓடி போயிடுவேன். ஸ்பெக்ட்ராவில் சொல்கிறேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற விஷயம் தான் எல்லாமேட்டு. கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. நீங்கள் நம்ம பேப்பரில் உங்கள் ஆலன் மாடல்லையும் ஆகாஷ் மாடலையும் எடுத்து பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஆக்சிஸில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஆக்சிஸில் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சிஸில் இருக்குன்னு கேட்பாங்க. கவலையே படாது, டக்குன்னு சைடில் எடுத்துக்கிட்டு ஐ கிராஸ் ஜே, ஜே கிராஸ் கே, கே கிராஸ் ஐன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்க. அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இசட்டில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒயில் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு மைனஸ் எக்ஸில் இருக்குது. சூப்பரில் அப்படியே அதுக்கு நேராக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கொஷின் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ரைட்டா? இப்போ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்ன காரணம்னா, இந்த நேரத்துலேயும் 1.5 hour கிளாஸ் என்னோட உட்காந்துருந்தீங்க. சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டீங்க, நல்லா கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. சண்டே